பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025வது ஆண்டிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த 2025 குறித்து அநேக காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம். எது எப்படியாக இருந்தாலும் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவர். நான் ஆண்டவரிடத்துல கேட்ட பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை யாத்ராம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம், பூமியில் எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களை எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்பதாக மோசேக்கு சொன்ன அதே வார்த்தையை இந்த நாள்ல நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அதே வசனத்தினுடைய பின்பகுதியில நம்ம வாசிக்கும் போது, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த 25வது ஆண்டுல பயங்கரமான காரியங்கள், வித்தியாசமான காரியங்கள், புதிதான காரியங்கள், வினோதமான காரியங்களை நீங்க சிந்திங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119:18 வாசிக்கிறோம், வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திரலும் என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்க முடியும். வேதத்திலே அநேக அதிசயங்கள். மோசையை கொண்டு எகிப்து தேசத்திலே 10 வாதைகளை கர்த்தர் வரவழைத்தார் என்பதை நாம் வாசிக்க முடியும். முதல் 2, அதாவது தண்ணீர் ரத்தமாதல், 2வது தவளை, இந்த 2 காரியங்களை எகிப்து தேசத்தில் உள்ள மந்திரவாதிகளும் செய்தார்கள். ஆனால் 3வது வாதையான பேன்களை வர வைக்கிற அந்த வாதையிலிருந்து அந்த மந்திரவாதிகளால் ஒன்றுமே செய்ய முடியலை. அப்படியாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து தேச மக்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவன். இன்றைக்கும் நம்ம மத்தியிலையும் அப்படி வித்தியாசத்தை உண்டு பண்ண என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். 10வது வாதையான அந்த தலைப்பிள்ளை சங்காரத்தை இங்க பார்க்கும்போதும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு பிள்ளை கூட அங்க இறக்கல. ஆனா எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா தலைப்பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களுடைய தலையீற்றுகளையும் கர்த்தர் அளித்தார் என்று நாம் வாசிக்க முடியும். அதை தொடர்ந்து நீங்க யாத்திராகமம் 15, 16வது அதிகாரங்கள், 17வது அதிகாரம் இப்படிலாம் நீங்க தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா அநேக அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். 40 வருஷம் கானான் தேசத்தை சென்றடையும் வரைக்கும் கர்த்தர் அவர்களை மன்னாவினால் போஷித்தார். தண்ணீர் கிடைக்காத போது, முறையிட்ட போது கர்த்தர் கண்மலை அடிக்க சொல்லி தண்ணீரை வர வைத்தார். இப்படியாக அநேக காரியங்கள். மோசைக்கு என்பதாக யோசுவா வழி நடத்தி வரும்போதும் யோசுவா 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும், யோர்தான் கரைபுரண்டு ஓடுகிற யோர்தானை கர்த்தர் 2ஆக பிளக்க செய்து அதன் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்த இறையில நடக்க செய்தார். மோசே காலத்துல செங்கடல பிளக்க செய்து நடக்க செய்தார். யோசுவா காலத்துல யோர்தான் நதியை பிரித்து அதன் வழியாய் நடக்க செய்தார். இப்படி அநேக காரியங்கள். அதே மாதிரி யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல 5 ராஜாக்கள் கிபியோனியருக்கு எதிராக வராங்க. கிபியோனியர் யோசுவாவுடைய உதவியை நாடுறாங்க. அப்ப கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், பயப்படாத, நான் அவங்கள அவன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்பதாக. யுத்தம் நடக்கிறது, முழுமையான வெற்றி அடைய வேண்டும். சூரியன் அஸ்தமிக்க போற நேரம், மறையிற நேரம். அதனால இவன் அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிடுறான், இயற்கைக்கு கட்டளையிடுறான். கர்த்தர் அவனுடைய சொல்ல கேட்டு சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி வைத்தார் என்று சொல்லி யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். இப்படி அவனுடைய சொல்லை கேட்டு அதற்கு முன்பும் அந்த நாள் இல்ல, பின்பும் அப்படி நாள் இல்ல என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அவனை தொடர்ந்து நியாயாதிபதிகள், அதுல விசேஷமாய் சிம்சோன், அப்புறமா தாவீது, அப்புறமா எலியா, எலிசா போன்ற தீர்க்கதரிசி, இப்படி அநேகரை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செய்தத நீங்க வேதத்துல வாசிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நிறைய தெரியும். ஒரே ஒரு சிறிய கவன்கோல், ஒரு சின்ன கூழாங்கல், அதை வைத்து ஒரு பெரிய கோலியாத்தையே வீழ்த்த கர்த்தர் தாவீதுக்கு கிருபை செய்தார். அவன் ஆடு மேய்க்கும் போது சிங்கம், கரடி ஆடுகளை பிடித்து கொண்ட போதும் ஒரு ஆட்டை கிழிக்கிற மாதிரி வச்சு போட்ட இந்த அதிசயங்களாம் எப்படி நடக்க முடிந்தது என்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நீங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல இப்படி அதிசயம் நடக்கலையா அப்படி சொன்னா, யோவான் 2ஆம் அதிகாரத்துல தண்ணீரை கர்த்தரே திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், பேதுரு ஒரு பிறவி சப்பானிய கர்த்தருடைய வல்லமையால, ஆண்டுடைய பலத்தினால, ஆண்டுடைய வல்லமையால அவனை நடக்க வைத்தான் என்பதை நம்ம வாசிக்க முடியும். அதை தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசிக்கிறோம், பவுல் அவனோட பிரசங்கத்தை கேட்டு கீழே விழுந்து இறந்தவன உயிரோடு. இப்படி அநேக காரியங்களை நம்ம வாசிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த ஆண்டை குறித்து பலரும் பலவிதமாய் பேசலாம். பயப்படாதீங்க, நடக்கிறது நடக்கட்டும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி பார்வோனுடைய மக்களுக்கும்
எகிப்து தேசத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ண அதே மாதிரி கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத கர்த்தரை விமர்சனம் பண்ற இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை என் தேவன் இந்த ஆண்டுல நிச்சயமாய் அது செய்வார். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து இந்த வருடத்துல பெரிய பெரிய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.